இன்றைக்கி கடலப்பருப்பு போலி செய்ய போகிறோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கடலப்பருப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுப்போம். முழுகிற அளவுக்கு ஊற வச்சுக்கணும். இது 2 ஹவர் 1 ஹவர் ஊறினாலே போதும். குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துப்போம். இப்போ மைதா ஒரு கப்பு, ரெண்டு கப்பு போதும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தண்ணியாகவே பிணைஞ்சிக்கணும். தண்ணி ஊற்றமா இந்த அளவுக்கு பிணைய வச்சுட்டாலே போதுமுங்க. சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதுக்கு தண்ணி நிறைய ஊற்றுறாதுங்க. இது மேலே கொஞ்சம் எண்ணெய் மேலே ஊற்றிட்டு ஒரு 2 ஹவர் ஊற வைக்கணும். இதுக்குள்ளே நம்ம கடலப்பருப்பு குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு தேங்காய் ஏலக்காய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிப்போம். இது ஊறட்டும். என்ன ஸ்டார்ட்டு 1/2 மூடி தேங்காய் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 5 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் பூ அரைச்சிக்கலாம். கடலப்பருப்பு ஊற வச்சோம் இல்லைங்களா, அது ஒரு 2 வாட்டி அலசிக்கலாம். கடலப்பருப்பு கழுவி வச்சாச்சு. இல்லை கடலப்பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுப்போம். தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வைக்க வேண்டியதுதான். இது 4 விசில் வந்தால் போதும். அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நறுக்கி வச்சுருக்கோம் வெல்லம். இது கரைச்சி அந்த கல்லெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அடியில் கல்லெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது வடிகட்டி வச்சுப்போம். கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெல்லம் மறுபடியும் சுண்டை வச்சு அதுக்குள்ளே கடலப்பருப்பு மாவு போடலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுக்கலாம் கரையிறதுக்கு. அப்போ தான் வடிகட்டணும் இல்லைங்களா. வடிகட்டின பிறகு அந்த மண்ணெல்லாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் வெளியே எடுத்துடணும். வெல்லம் கரைஞ்சிச்சு, வடிகட்டிக்கலாம்.
பார்த்தீங்களா மண் ஓடுகளெல்லாம் அப்படியே ஒட்டிட்டு இருக்குது வானல்ல. இதுக்காக தான் கரைச்சி வச்சு வடிகட்டு சொல்லிக்கிறது. அவள் தாங்க விசல் முடிஞ்சிச்சு. வந்துச்சுங்களா? இது தண்ணி இருக்குது, கொஞ்சம் வடிகட்டிக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் யூஸ் ஆகாது. தண்ணி போட்டால் பூர்ணம் வைப்போம், இல்லை தண்ணி மறுபடியும் மாவெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும், பொல பொலன்னு ஆகிடும். சப்பாத்தி மாதிரி தேய்க்கும் போது நல்லா இருக்காது. வடிகட்டிக்கலாம். வேகிறது கொஞ்சம் கம்மியாக இருந்ததுதான் நம்ம வந்து இதில் போட்டுக்கலாமுங்க, மிக்சியில். இது நல்லா வெந்துச்சதுனால நான் கரண்டிலே கிண்டிக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. அடுப்பு பற்ற வாங்க வச்சாச்சு. வெல்லம் பாவை வடகிட்டினாம இல்லைங்களா, காய்ச்சி அந்த பாவு இதில் போட்டு ஊற்றிக்கலாம். அதெல்லாம் பாவு பாதமெல்லாம் ஒன்றும் வர தேவையில்ல. இந்த ஏலக்காவும் தேங்காய் திரிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் இந்த மாவு கடல் பருப்பு வேக வச்சு மாவாகிட்டோம் இல்லைங்களா, அது அப்படியே போட்டுக்கலாம். அதில் தேங்காய் போட்டாச்சு, தேங்காய் தூள் போட்டாச்சு. இப்போ கிண்டினே இருக்க வேண்டியதான். கிண்டிட்டு கெட்டி ஆறு வரை கிண்டிக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுவாங்க அடுப்பு. இப்படி கொஞ்சம் கிண்டினே இருக்கணும், எதுனா அடி பிடிச்சிக்கும். வெள்ளை பாவு கெட்டி ஆவாவா திக்காவாவா அது அடி பிடிச்சிக்கும். கொஞ்சம் பார்த்து கிண்டினே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கினாலே போதும். ரொம்ப ஹை வேணாம், ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டினே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிட்டு தீர்னா. வெல்லம் நான் வந்து வெல்லம் தான் போட்டிருக்கிறேன், எங்களுக்கு வெல்லம் பிடிக்கிறதுனால. சர்க்கரை போடலை. ஒன்றும் வெல்லம் போடுறதுனால நம்ம உப்பு கூட போட தேவையில்லை. சர்க்கரை போட்டதான் உப்பு கொஞ்சம் போடணும், சிட்டுக்கு உப்பு டேஸ்ட்டுக்காக. வெல்லம் போட்டனால அதிலே கொஞ்சம் உப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். உப்பெல்லாம் போட தேவையில்லை இதுக்கு. ஏலக்காய், தேங்காய், வெல்லம், கடலைப்பருப்பு வேக வச்சு மாவு. இந்த அளவு கட்டி ஆனாலே போதுமாங்க. இது ஆறின பிறகு இன்னும் கட்டி ஆகும். இந்த அளவு கட்டி ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கிண்டிக்கலாம். இதுக்கு நாங்கள் சூட்டில் அடி பிடிக்கும். இந்த அளவு கட்டி ஆனாலே போதும். இது வந்து ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் கட்டியாகவும் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரும். கரண்டி கிளறவே முடியாது பாருங்கள். இந்த பதம் பார்த்துக்கோங்க. கரண்டி வச்சு கிளறவே முடியாது. இப்படி கரண்டிக்கு ஓட்டிக்கும் எல்லாம். இப்படி ஆனாலே போதும். இந்த அளவுக்கு வந்தாலே போதும். இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற மைதா மாவு எடுத்துக்கலாம். ஃபுட் கலரே ஆட் பண்ணிக்கலாம், எல்லோ கலரு. இல்லாட்டி வாழை சாறு இல்லை, வாழை இலை சாறு வந்து மிக்சியில் அரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கிட்டு கூட பிணைஞ்சிக்கலாம் மாவு பிணையும் போது. அப்போ க்ரீனாக வரும். நம்மளுக்கு இப்படியே இருந்தால் போதும், வேண்டியதோட விட்டாச்சு. நம்ம எதுவும் ஃபங்க்ஷனுக்கு வேறு எதுக்காக கேட்டுன்னு போகிற மாதிரி இருந்தால் பசங்களை கலருக்காக காம்படிஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, காம்படிஷன். அதிலெல்லாம் கூட கலர் ஆட் பண்ணி போடுவாங்க. எந்த கலர், க்ரீனு இந்த மாதிரி எதனாச்சு. இதுக்கு நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக இங்கேயே சாப்பிட்றதுனால எதுவும் கலரில் மஞ்சத்தூள் கூட நிறைய பேர் போட்டு வைப்பாங்க எல்லோ கலருக்கு. எதுவும் வேணாம், ஒயிட்டாகவே போதும். வண்டி இதோட பிணைஞ்சு வச்சுக்கிட்டோம். நெய்யுங்க, இது நெய்யை ரெடி வச்சுக்கணும். தோசை கல் அடுப்பு மேலே வச்சு கல் சூடு பண்ணுறோம். நம்ம அந்த மைதா மாவு எடுத்துட்டு உருண்டை சுட்டு உள்ளே பூர்ணம் வைக்கலாம். பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு.
கட்டை கூட கொஞ்சம் எண்ணெய் தேய்க்கணும், ஒட்டிக்கு போதும். எங்கள் அம்மானா கையில் தட்டுருவாங்க. நான் தான் சப்பாத்தி கட்டை எடுத்து தேய்க்கலான்னு பார்த்தா அது வேலைக்கு ஆகலை. நானும் கையில் தட்டி போட போகிறேன். ஆனால் சின்னதாக வரும், மெலிசாக வராது. கையில் தட்டினோம்னா மெலிசாக வராதுன்னு நினைக்கிறேன். பயமாக இருக்குது, பிஞ்சு போயிடுவேன். வாழை இந்த மாதிரி சப்பாத்தி கல் மேலே வச்சுட்டு நான் வாழை இலை போட்டு அது மேலே வச்சு ஒட்டிக்கும் இல்லைங்களா, அது வராது. கல்லோடு நம்ம தூக்கி கல் மேலே தோசை கல் மேலே வைக்க முடியாதுல்ல. அதனால் நம்ம வாழை இலையில் இது பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து வேண்டதான். வந்துச்சிங்களா, சூப்பராக வந்துச்சு. நெய் ஊற்றிக்கலாம் மேலே. நெய் வாசனை நல்லாயிருக்கும் கோழிக்கு, அதனால் நெய் தான் ஊற்றுறேன். சூப்பராக இருக்குது. நீயே சூப்பராக வறுத்து பற்றி கொடுத்துருக்கியா? இந்த அளவுக்கு சிவப்பாக வந்தாலே போதுமேங்க, இந்த அளவுக்கு ப்ரௌனாக வந்தாலே போதும். இல்லைன்னா ரொம்ப தீஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. அளவுக்கு போட்டுக்கலாம். வாழை இலை போட்டுக்கனால நம்மளுக்கு சிம்பிளாக இருக்குது. இல்லைன்னா லோல் பண்ணும், கல் வச்சுட்டு இது வச்சுட்டு அது வச்சுட்டு லோல் பண்ண. சில பேர் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லை. அது எங்கே கிடைக்குமான்னு தெரியல. எந்த கடை சின்ன பொட்டி கடையிலலாம் எங்கெல்லாம் கிடைக்குமோ கிடைக்காது தெரில. அதனால் நான் வாழை இலையே பயன்படுத்திக்கிட்டேன். சின்னதாக இருந்தாலும் கூட நல்லா வரட்டோன்ட்டு. பரவாயில்ல, நல்லா தான் வருது. பட்டர் பேப்பர்னால் நல்லா மேலே ஒரு பேப்பர் கீழே ஒரு பேப்பர் வச்சுட்டு அப்படியே மாவு தோசை ஊற்றுற மாதிரி இப்படியே தேய்ச்சிருவாங்க. நல்லா பழங்க இருக்கிறவங்க. நம்மளுக்கு எனக்காச்சும் ஒரு நாள் வீட்டுக்கு சேரணும்னு தெரியல. ஆனால் அளவெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சிச்சு. எங்கள் அம்மா கேட்டு தான் நான் தெரிஞ்சுக்கினேன். அளவெல்லாம் நல்லதாக இருக்கும். எங்கள் ஆயா கூட சூப்பராக செய்வாங்க. இங்கே அவ்வளோதாங்க, போலி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவுக்கு இந்த ஐட்டமுக்கு எல்லாத்துக்குமே இந்த பொருளுக்கு வந்து கரெக்டாக 26 போலி வந்துச்சு. வந்து கரெக்டான அளவு சொல்லப்போனால் 1/2 கிலோ கோதுமை மாவு மைதா மாவு வந்து 1 கிலோ வாங்கிட்டு வந்தால் 1/2 கிலோ போட்டிருக்கிறேன். 1/2 கிலோ மைதா மாவுக்கு வந்து 1/4 கிலோ கடலைப்பருப்பு, 1/2 மூடி தேங்காய், ஒரு 5 ரூபாய்க்கு ஏலக்காய் வாங்கிட்டு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 1/2 கிலோ வெல்லம் வாங்கிட்டு 350 கிராம் வெல்லம் போட்டிருக்கிறேன். இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் மாவு எதுவும் மீறலை. கரெக்டாக மாவுக்கு இந்த பூர்ணத்துக்கு சரியாக போச்சு. அவ்வளோதாங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணுன்ட்டு. பாய்.